ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நாம் இன்னைக்கு பேசு பொருளாக எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தள்ளி போகிறதா அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பேசு பொருளாக எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாரும் பதவியேற்றதுக்கு அப்புறம் அதிமுகவிலிருந்து 6 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. அப்ப அவங்க ராஜினாமா செய்த அந்த 6 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வர வேண்டும். அப்புறம் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் 2 தொகுதிகள் நின்றார், 2லையும் ஜெயிச்சாரு. அப்போ 2 தொகுதியில் இன்னும் ஒருத்தர் ஜெயிச்சாங்கன்னா ஒரு தொகுதியை விட்டு கொடுக்கணும். அப்படி அவர் திருச்சி கிழக்கை விட்டு கொடுத்து விட்டார். அப்ப திருச்சி கிழக்குலயே ஒரு தேர்தல் வரணும். ஆக மொத்தம் நம்ம பார்த்தோம்னா 7 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றது. இதற்கு இடையில நம்ம உங்களுக்கு தெரியும், அதிமுக 22 எம்எல்ஏக்கள் தாவேகா அரசை சப்போர்ட் பண்ணி வாக்களிச்சதுனால அவங்கள தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்பீக்கர் சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகருக்கு ஒரு லெட்டர் கொடுக்க, அந்த லெட்டர் பெண்டிங்ல இருக்கும்போது எல்லா எம்எல்ஏக்களும் திருப்பி எடப்பாடி பழனிசாமி அவர்களோடய போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே எடப்பாடி பழனிசாமி இந்த 4 பேர், அப்ப 4 பேர் தான் சைன் பண்ணியிருந்தாங்க, அந்த 4 பேர் தவிர மற்ற மேலவங்க எல்லாம் உள்ள அந்த நடவடிக்கையை நீங்க வித்ட்ரா பண்ணிருங்க, கை விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த 4 பேர் மேல மட்டும் நடவடிக்கை பெண்டிங் இருந்துச்சு. அப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அந்த 4 பேர் தான் எம்எல்ஏ பதவி அந்த சமயத்தில் ராஜினாமா பண்ணிட்டாங்க, நீங்களும் ஏத்துக்கிட்டீங்களா, அப்புறம் அதுக்கு மேல அவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பியிருந்தோம். அப்புறம் இதற்கு அப்புறம் 2 விஜயபாஸ்கர்களும், விராலிமலை விஜயபாஸ்கரும் கரூர் விஜயபாஸ்கர் அவரும் அதிமுக விலகி தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. அப்ப அவங்க சீட்டு வேக்கண்ட் ஆயிடுச்சு. அவங்களோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்ததையும் ஸ்பீக்கர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். இந்த சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா 6 பேருமே அதிமுகவை சார்ந்தவர்கள். அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பு, 47 தொகுதி, இப்ப 41 தொகுதி அவங்களுக்கு எம்எல்ஏக்களா அவங்களுக்கு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ அதிமுகவோட ஸ்ட்ரென்த் இதனால அவையில குறைஞ்சு ஒரு வலுவிழந்த கட்சி அதிமுக காணப்பட்டது. அப்ப வெளியிலேயே மக்களுக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சோம், அதிமுக வலுவிழுக்கிறது போற, அதனாலதான் கூடாரம் காலியாக ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு சிற்ற வரும்போது, அப்போ அதை சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி இருந்தார். இந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா, காலியான தொகுதிகள்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராபுரம், பெருந்துறை, மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், விராலிமலை, கரூர், இந்த 6 தொகுதிகள் காலியாகுது. இதுல மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளை தவிர மீதி 4 தொகுதிகள் பிளஸ் திருச்சி கிழக்கு நம்ம விஜய் அவர்கள் ஜெயிச்சார்ல அந்த தொகுதி, இந்த 5 தொகுதிகள்லையும் ஒரு மனு ஃபைல் பண்றாங்க. இந்த 5 தொகுதியில் எப்படி மனு ஃபைல் பண்றாங்கன்னா, என்ன இவங்க ஜெயிச்சதெல்லாம் தவறு, நான் தான் அங்க ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்லி ஒரு மனு ஃபைல் பண்றாங்க. அப்ப 5 தொகுதிகள்லையும் தேர்தலை எதிர்த்து நான் தான் ஜெயித்தேன்னு ஒவ்வொருத்தர் ஃபைல் பண்றாங்க. இந்த 5 மனுக்களும் ஹைகோர்ட்ல வரும்போது ஹைகோர்ட்டும் அதுக்கு இடைக்கால தடை கொடுக்குது. என்ன சொல்லி கொடுக்குன்னா, இந்த விசாரணை நடக்கட்டும், நடந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி இந்த இடைக்காலத்திலும் தடை இப்ப தள்ளிப்பட்டு வந்துகிட்டே இருக்கு. அப்போ எல்லாரும் என்ன தாவோடு எதிர்பார்த்தாங்கன்னா, சரி இதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பதில் சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம், அதை வச்சுதான் நம்ம அடுத்த ப்ரொசீடிங் எப்படி போகும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அப்படின்னாங்க. என்னதான் இடைத்தேர்தல் தள்ளி போச்சுன்னா, எனக்கு ஒருவேளை ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ரொவிஷனை சொல்லுச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அப்போ தேர்தல் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்பட்டாங்க. அப்ப இந்த தடைங்கிறது 5 தொகுதிகளுக்கு தான் இருக்கு, தாராபுரத்துக்கும் மதுராந்தகத்திற்கும் இல்லை. தாராபுரத்திலையும் மதுராந்தகத்திலையும் எலெக்ஷன் வைக்கலாம். அப்ப சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாக்கணும் இல்லையா. பொதுவா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி என்னன்னா, ஒரு தொகுதி காலி ஆச்சுன்னா 6 மாசத்துக்குள்ள பை எலெக்ஷன் வச்சாகணும். அப்ப ஜூன் ஜூலைல அது காலி ஆகுது, தொகுதிகள் காலி ஆகும் போது 6 மாசத்துக்குள்ள பை எலெக்ஷன் இந்த 6 தொகுதிகள் பிளஸ் திரு சிஎம் விஜய் அவர்களோட தொகுதியான திருச்சி கிழக்கு மொத்தம் 7 தொகுதிக்கு வச்சாகணும். ஆனால் இப்போ இந்த 5 தொகுதிகளுக்கு ஸ்டே இருக்கு. அப்ப நம்ம சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல எலெக்ஷன் கமிஷன் நேரத்து என்ன கவுண்டர் அஃபிடவிட் போடுறாங்க அப்படின்னா, இந்த 5 தொகுதிகளும் எங்களால் பை எலெக்ஷன் இப்ப வைக்க முடியாது. அதற்கு அவங்க சொல்ற காரணம் சட்டத்தின் அடிப்படையில் சொல்றாங்க. அதாவது 2 டைப் ஆஃப் பெட்டிஷன் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, இந்த நபர் இந்த இடத்துல எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்து செல்லாது அப்படின்னு சொல்லி போடுறது, அது ஒரு பெட்டிஷன். 2வது, இந்த நபர் தேர்ந்தெடுத்து செல்லாது, நான் தான் அந்த ஜெயிச்ச கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி மனு போடுறது. இப்ப இந்த 5 தொகுதிகள்லையும் மனு பண்ணிருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர்கள் ஜெயிச்சே செல்லாது, நான் ஜெயிச்சதா அறிவிக்கும்னு சொல்லி மனு போடுறாங்க. அப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, 1967 சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்குங்க, சாம்பசிவையாவோ ஏதோ ஒரு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்ல இருந்து இருக்கு. அதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, வெறுமனையா ஒரு எலெக்ஷன் செல்லாதுன்னு சொல்லி ஒரு மனு போட்டா அது ஒரு கோர்ட்டில் நிலுவையில் இருப்பதில் இருந்தா நீங்க எலெக்ஷன் நடத்திக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஆனா அதே சமயத்துல
எலெக்ஷன் செல்லாது நான் தான் ஜெயிச்சவன்னு அனௌன்ஸ் பண்ணணும்னு ஒரு கேண்டிடேட் சொல்லும் போது அந்த தொகுதிக்கு நீங்க நாளைக்கு எலெக்ஷன் வச்சு கொண்டு வந்தீங்கன்னா இவர் நாளைக்கு ஜெயிச்சாருன்னா அங்க இன்னொரு பை எலெக்ஷன்ல ஜெயிச்சு இன்னொரு எம்எல்ஏ இருப்பான், அது குழப்பத்தை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எலெக்ஷன் கமிஷன் இடைத்தேர்தல் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்றதா எலெக்ஷன் கமிஷன் மனு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் வந்து அமெண்ட்மெண்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. அப்ப அதுவும் வழக்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா 1990 என்ன சொல்லுதுன்னா, இது நீங்க கஷ்டம் குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ப்ரொவிஷன் ஒரு சட்ட சரத்து என்ன சொல்லுது, 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வைக்கணும். இன்னொரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் என்ன சொல்லுது, நான் தான் எலெக்டட்னு சொல்லி அவர் மண்ணு என்னை தான் நீங்கள் வெற்றி பெற்ற கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணு சொல்லியிருந்தா நீங்க அந்த தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது. ரெண்டையுமே நீங்க நடைமுறைப்படுத்துற மாதிரி பண்ணும். வெறுமனையா ஒருத்தர் வந்து இந்த எலெக்ஷன் செல்லாதுன்னு சொன்னா நீங்க நடத்திக்கலாம் தேர்தல். இந்த எலெக்ஷன் செல்லாது நான் தான் ஜெயிச்ச கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அப்போ தேர்தல் கமிஷன் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி தொகுதிகளுக்கு மட்டுமே வந்து எலெக்ஷன் நடத்தாம வெயிட் பண்ணலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த 5 தொகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வழக்கு தாக்கல் பண்ண என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன ஜெயிச்ச கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லி, என்னோட கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றது, வெறுமனையா தேர்தல் செல்லாதுன்னு சொன்னா செல்லாது என்ன பண்ண புதுசா தேர்தல் நடத்திட்டு போறேன்னு சொல்லிடலாம். இவங்க என்ன கேட்கறாங்கன்னா நான் தான் ஜெயிச்ச கேண்டிடேட் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஒருவேளை கோர்ட் அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லி அவங்க ஜெயிச்ச கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுச்சுன்னா நான் அந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு இடைத்தேர்தல் நடத்தி இன்னொரு எம்எல்ஏ வாக்கிறேன், ஒரே தொகுதி 2 எம்எல்ஏங்கிற குழப்பம் வரும். அதனால இந்த தொகுதி இதுல மட்டும் கோர்ட்டோட நிர்ணயத்திற்கு விட்டு நான் விட்டுட்டேன், கோர்ட் என்ன சொல்லுதோ அது பற்றி தான் இடைத்தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஃபைல் பண்ணிடுச்சு. அப்போ இந்த 5 தொகுதிகளுக்கும் ஹைகோர்ட்டும் முதல் பெஞ்ச் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச்ல இந்த கேஸ் வரும்போது அவங்க செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு இந்த கேஸை அட்ஜர்ன் பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப இதுக்கு மேல அப்பீல் இப்படின்னு ப்ரொவிஷன் போடுறாங்க. இப்போதைக்கு இந்த 5 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்காது. அப்ப இந்த 5 தொகுதிகளும் வேக்கண்டாவே இருக்கு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க. ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் இல்லாமல் இருக்கக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் இல்லாம இப்படி வேலை நடக்கல, மாதிரி எம்எல்ஏ என்று ஒருத்தர் இருக்க வேண்டும். இந்த 5 தொகுதிகளும் பிளஸ் இந்த 2 தொகுதிகளும் எம்எல்ஏ இல்லாம இவ்வளவு மாதங்கள் இருந்து விட்டன. அப்ப அது என்ன பொறுத்த வரைக்கும் சட்டத்திற்கும் அரசியலமைப்புக்கும் எதிரான ஒரு விஷயம். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ வேணும். இது எவ்வளவு சீக்கிரம் முடிக்க போறாங்க, இந்த காலக்கெடுக்குள்ள முடிக்கணும் அப்படி எதுவும் கட்டாயம் இருக்குன்னா உயர் நீதிமன்றத்துக்கு அந்த கட்டாயம் கிடையாது. ஓரளவு முடிக்க பார்ப்பாங்க. அப்ப முடிச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், போகக்கூடாதுன்னு என்ன இருக்கு? அப்ப அத்துணை காலமும் இந்த சீட்டு எல்லாம் காலியாகத்தான் இருக்கும். இந்த 5 சீட்டுமானா அப்ப அந்த 5 சீட்டு காலியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் என்ன செய்ய போறோங்கிறத சொல்லிருச்சு. இப்ப நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்லயும் ஸ்டே கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் இதே ஸ்டாண்ட் தான் எடுக்க போறாங்க. நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நடத்த போறேன். அப்ப இந்த 5 தொகுதிகள் திருச்சி கிழக்கு, அம்பாசமுத்திரம், பெருந்துறை, விராலிமலை, கரூர் இந்த தொகுதிகள்லாம் நமக்கு எலெக்ஷன் இப்போ இல்ல அப்படின்னு எம்எல்ஏ இல்லாமலே கூட போக ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ அதிமுக அதை ஏன் செய்யுது அப்படின்னு பார்த்தா அதிமுக தெளிவா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி ஒரு இடைத்தேர்தல் ஒண்ணு வந்தாலுமே நம்ம அந்த தொகுதிகளை ஜெயிக்க முடியாது. அது திமுகவோ அல்லது தாவேகாவுக்கும் தான் போட்டி கடுமையா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்போ இருக்கிற தொகுதி ஒண்ணு நமக்கு இருக்கணும், அல்லது நம்ம எதிரிகள் கையிலாச்சும் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு அதிமுக அழகா இந்த காய நகர்த்தி இந்த 5க்கும் ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த தடை என்பது 5 தொகுதிகளுக்கு இருக்கின்றது. எலெக்ஷன் கமிஷனுக்கு மீதி 2 தொகுதி இருக்கு பாருங்க, இதுல இல்லாத 2 தொகுதிகள், அந்த 2 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த உரிமை இருக்கின்றது. நடத்தித்தான் சட்டப்படி பார்த்தா அவங்க நடத்தித்தான் ஆகணும். அப்போ ஒருவேளை அந்த 2 தொகுதிகளுக்கும் அவங்க நோட்டிபிகேஷன் கொடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு எலெக்ஷன் கமிஷன் எடுத்திருக்கின்றது முடிவுபடி பார்த்தா என்னன்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்கப்பா, முடிச்சுட்டு மொத்தமா வாங்க, அதுக்கப்புறம் நான் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுவான், நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை 5 தொகுதிகளில் அந்த ஆட்கள் ஜெயிச்சு அவங்க தான் எம்எல்ஏ ஹைகோர்ட் சொல்லிடுச்சாலும் நான் ஏத்துக்கிறேன், அது வரைக்கும் நான் நோட்டிபிகேஷன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜனநாயகத்தோட மிக முக்கியமான ஒரு பங்கான ஒரு எம்எல்ஏ இல்லாமல் இந்த 5 தொகுதியிலும் இருக்கின்றன. அதாவது ஒரு கவுன்சிலருக்கு மேல அந்த இடத்துல உள்ள மேயரோ அந்த மாநகராட்சி மேயரோ இல்ல பிரசிடென்ட்டோ டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டோ யாரோ பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோ இருப்பாங்க. அதற்கு மேல எம்எல்ஏ, அதற்கு மேல எம்பி அப்படின்னு வரும். அந்த எம்எல்ஏங்கிற ஒரு மக்கள் பிரதிநிதித்துவமே இல்லாமல் ஒரு அமைப்பு இப்ப மாறி போச்சு. அப்ப மக்களுக்கு தங்களோட குறைகளை சொல்லுவதற்கான ஒரு அவென்யூ அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய ஒரு மக்கள் பிரதிநிதி இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு போய் மாட்டிக்கிச்சு. அப்போ என்ன பொறுத்தவரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் இப்படி சொன்னாலும் இதை வேகமா நடத்துறதுக்கு ஒரு முனைப்பும் காட்டிலும் எனக்கு என்றைக்குமே எலெக்ஷன் கமிஷன் மேல ஒரு வருத்தம் உண்டு. எலெக்ஷன் கமிஷன் என்பது மத்திய அரசின் கீழ் இருக்கின்றது. மத்திய அரசின் கீழ் இருக்கின்ற அந்த கமிஷன் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு சுணக்கம் காட்டுவது என்ன தெரியுதுன்னா, மத்திய அரசுக்கு இந்த எலெக்ஷன் நடத்துறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இதை நம்ம எப்படி பார்ப்பது? இது ஒரு அரசியல் கணக்காக பார்ப்பதா
இல்லை ஒரு 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 நிர்வாகத்துறை கணக்காக பார்ப்பதா, இரண்டும் சேர்ந்து அதை பார்க்க முடியும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் காலந்தோடு காமிச்சிருக்கு, என்னத்தை மத்திய பிஜேபி அரசு சொல்லுதோ அதை அப்படியே சிறமேல் எடுத்து செயல்படுத்துகின்ற ஒரு அமைப்பா தான் எலெக்ஷன் கமிஷன் இருந்திருக்கு. அப்படியும் தேர்தல் கமிஷன் இப்படி ஒரு அபிடவிட்டை போட்டு நாங்க நீ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்வேன்னு சொல்றது, இது எலெக்ஷன் கமிஷனோட ஸ்டாண்டா மட்டும் என்னால் பார்க்க முடியவில்லை, இது மத்தியில் இருக்கின்ற பிஜேபியோட ஸ்டாண்டாவும் என்னால் பார்க்க முடிகின்றது. அப்போ இத இன்னைக்கு ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு அதிமுக உதவி பண்ற மாதிரி பார்க்கலாம், இல்லை என்றால் இன்றைக்கு ஒரு கூறப்படுகின்ற இன்னொரு விஷயம், தாவேகாக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அப்ப தாவேகா சொல்லி செய்தா இது நமக்கு தெரியவில்லை. ஆனால் நிதர்சனமான உண்மையும் ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னவென்றால், இந்த 5 தொகுதிகளுக்கும் எம்எல்ஏ இல்லாமலே பல ஆண்டுகள் கூட ஆகலாம் ஒரு சூழ்நிலை கூட வரலாம். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் தள்ளி போடப்படுவது எம்எல்ஏ எலெக்ஷன் அல்ல, தள்ளி போடப்படுவது ஜனநாயகம். மீண்டும் சந்திப்போம்.